வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது தேவனுடைய வார்த்தையின்படியே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு செயலையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. வேதாகமத்தில் உள்ள புத்தகங்களை நாம் தியானிக்கும் போது 3 கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடிக்க வேண்டும். வேதாகமம் என்ன சொல்லுகிறது? வேதாகமத்தின் கருத்து என்ன? வேதாகமம் எனக்கு கூறும் கருத்து என்ன? இதை நான் எப்படி என் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது என்பவைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடன் சேர்ந்து வேதாகமத்தை கற்றுக்கொள்வதை குறித்து அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது நாம் ரோமருக்கு எழுதின நிருபத்தை கற்று வருகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் ஒரு புதிய ஏற்பாட்டின் தலை சிறந்த இறையியல் படைப்பாக விளங்குவதோடு அநேகரால் இது ஒரு சிறிய வேதாகமமாகவும் கருதப்படுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபத்தில் உள்ள செய்திகள் ரோம விசுவாசிகளுக்கு மாத்திரமல்ல, அது உலகளாவிய செய்திகளாக காணப்படுகிறது. இந்த செய்திகளானது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு எங்கும் எக்காலத்திலும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த செய்திகளை எல்லாம் ஒரே வார்த்தையினால் சொல்ல வேண்டுமானால் நீதிக்கு உட்படுதல் என்று கூறலாம். நீதிமானாக்கப்படுதல் என்பது பாவியான ஒருவன் குற்றமில்லாதவனாக கிறிஸ்துவினாலே மாற்றப்பட்டு பாவமே செய்யாத நீதிமானைப் போல் காணப்படுவதே ஆகும். இந்த கருத்துக்களே ரோமருக்கு எழுதின நிருபத்தில் காணப்படுகிறது. எப்படியாக தேவன் நம்மை குற்றமில்லாத மனிதனாக்குகிறார் என்பதையும் அது எப்படி சாத்தியமாகிறது என்பதையும் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் எழுதியுள்ளார். ரோமருக்கு எழுதின நிருபத்தை வாசித்து அதன் பிரதான செய்தியையும் முக்கியமான நோக்கத்தையும் கண்டறிய சொன்னது உங்களுக்கு நினைவிருக்கலாம். இந்த 16 அதிகாரங்களிலும் பவுல் ஒரே கருத்தை திரும்ப திரும்ப கூறுகிறதை கண்டறிந்திருப்பீர்கள். முதல் 4 அதிகாரங்களில் பாவியை நீதிமானாக்குகிற செய்தியை காணலாம். அடுத்த 4 அதிகாரங்களில் நீதிமானாக்கப்பட்டவர்கள் எப்படி நீதிமான்களாக தேவனுடைய வல்லமையினாலே ஜீவிக்கிறார்கள் என்பதை காணலாம். இஸ்ரவேல் மூலமாக உலகம் முழுவதும் எப்படி நீதிக்குள்ளாக்கப்படும் என்பதை 9 முதல் 11 அதிகாரங்களில் விவரித்துள்ளார். நம்முடைய அனுதின வாழ்வில் நீதிக்குரிய காரியங்களை எப்படி செயல்படுத்துவது என்பது பற்றி 12 முதல் 16 அதிகாரங்களில் கூறியுள்ளார். முதல் 8 அதிகாரங்களில் முழு வேதாகமத்தில் உள்ள இறையியல் பகுதியை வலியுறுத்துகின்ற வசனங்களே அதிகமாக காணப்படுகின்றன. முதல் 4 அதிகாரங்கள் நமக்கு துர்ச்செய்தியை அளிக்கின்றதாகவே இருக்கின்றன. ஆனால் அடுத்த 4 அதிகாரங்கள் நமக்கு நற்செய்தியை அறிவிக்கின்றது. சுருக்கமாக கூறப்போனால் முதல் 4 அதிகாரங்களில் உள்ள துர்ச்செய்தியானது எப்படி இருக்கிறது என்றால், நன்றாக ஜொலிக்கக்கூடிய வைரக்கற்களில் நடுவே ஒரு சிறு கரும்புள்ளி இருப்பது போல் உள்ளது. அந்த கரும்புள்ளியை எளிதாக அகற்றிவிடலாம். அதன் பின்னர் வைரக்கல் இன்னும் அதிகமாக ஜொலிக்கும் அல்லவா? மனிதன் பேரில் தேவனின் குற்றச்சாட்டுகளையும் குறைபாடுகளையுமே பவுல் துர்ச்செய்தி என்று கூறுகிறார். அவர் தேவன் கூறும் குற்றச்சாட்டுகளை வரிசைப்படுத்தி கூறுகிறார். பின்னர் பவுல் தேவனுடைய கட்டளைகளையும் விளக்கியுள்ளார். தேவன் மனிதனுக்கு தன்னுடைய வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுக்கும் சுய அறிவை கொடுத்துள்ளார். நாம் எப்படியும் நம்முடைய வாழ்க்கையை நடத்தலாம், ஆனால் அதன் விளைவுகளை நாமே அனுபவிக்க வேண்டும். சில சமயங்களில் அது நமக்கு பயங்கரமான விளைவை கூட ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. முதல் 2 அதிகாரங்களில் மனிதனுக்கு விரோதமான தேவனுடைய குற்றச்சாட்டுகளையும் தேவனின் மறுமொழியையும் அதனால் ஏற்பட்ட விளைவுகளையும் வாசித்து கண்டறியலாம். துர்ச்செய்திக்கு பின்னர் பவுல் உபதேசிக்க ஆரம்பிக்கின்றார். ஆதலால் கரும்புள்ளியானது மனிதனுக்குரிய குணமாகவும் அதன் பின்னர் ஜொலிக்கின்ற வைரக்கல்லானது தேவனுடைய குணாதிசயமாகவும் இங்கே குறிப்பிடுகின்றார். மனிதனுடைய குணாதிசயம் என்ன? ரோமருக்கு எழுதின நிருபம் 1, 2 அதிகாரங்களை வாசித்துவிட்டு ஒரு பெரிய நகரத்தில் உள்ள காவல்துறையில் இரவு நேரத்தில் காவலராக பணிபுரிவோம் என்று வைத்துக்கொள்வோம். 1 மாதம் கடந்த பின்னர் நாம் வாசித்ததும் நடைமுறை செயலும் ஒத்துப்போகின்றதா என நாம் யோசித்து பார்த்தால் ரோமர் முதல் 2 அதிகாரங்களும் உண்மை என்று உணர்வோம். ரோமருக்கு எழுதின நிருபத்தை பொறுத்தவரை தேவனின் பார்வையில் மனிதன் ஒரு துன்மார்க்கனாகவும்
பாவியாகவும் இருக்கின்றான். தேவன் அதற்கு மாறாக பரிசுத்தமுள்ளவராக இருக்கின்றார். ரோமர் முதல் 4 அதிகாரங்கள் தேவன் நீதிபரர் என்றும் தேவன் நாம் நீதிமானாக வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்றும் வலியுறுத்துகிறது. தேவன் எப்படிப்பட்டவர் என்றும் தேவன் எதை எதிர்பார்க்கிறார் என்றும் எதை கண்டிக்கிறார் என்பதையும் இந்த அதிகாரங்கள் தெளிவாக கூறுகிறது. நாம் ஆண்டு கணக்காக உலகில் ஜீவித்தாலும் நம்மை நாமே ரட்சித்துக் கொள்ள முடியாது என்பதை தேவன் அறிவார். ஆதலால்தான் தேவன் தாமே தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பாவம் அறியாத அவரை உலகிற்கு அனுப்பி பாவிகளான நம்மை நீதிமானாக்கும்படி வழிவகுத்தார். ஆதலால் நம்மையும் தேவன் தாம் விரும்புகிறபடி செய்ய கூறுகிறார். அவரை விசுவாசிக்கவும் நற்செய்தி கூறப்படும் போது அதை ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் தேவன் வாஞ்சிக்கிறார். சுருக்கமாக கூறப்போனால் தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை முதல் 4 அதிகாரங்கள் நமக்கு கூறுகிறது. தேவன் நீதிபரர். ஆதலால் நாமும் நீதிமான்களாக இருக்க தேவன் விரும்புகிறார். நம்முடைய துன்மார்க்கத்தை தேவன் வெறுக்கிறார், கண்டிக்கவும் செய்கிறார். நாம் தேவனின் உதவி இல்லாமல் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை தேவன் அறிவார். இதுவே மிக முக்கியம். ஒரு நிமிடம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய நற்கிரியைகள் நம்மை ரட்சிக்கும் என்று நினைத்து நற்கிரியைகளை செய்வோம் என்று வைத்துக்கொள்வோம். பரலோகில் சேர்க்கும் வரை எவ்வளவு நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்பதை எப்படி அறிவோம்? யாராவது ஒருவர் தன்னுடைய நற்கிரியை தன்னை பரலோகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நினைத்தால் அவருடைய நம்பிக்கை வீணாயிருக்கும். புறமதத்தாரில் அநேகர் தங்களுடைய நற்கிரியைகள் தம்மை மோட்சத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நம்புகிறார்கள். எந்த மதத்தவராயிருந்தாலும் அவர்களுடைய ரட்சிப்பு நற்கிரியை மாத்திரம் சார்ந்திருக்குமானால் அவர்களால் கண்டிப்பாக ரட்சிப்பை கண்டுகொள்ள முடியாது. இங்கே பவுல் இன்னொரு கேள்வியை நமக்கு முன்பாக வைக்கிறார். நற்கிரியை செய்வது மாத்திரம் நம்மை ரட்சிக்குமானால் பின்னர் ஏன் இயேசு கிறிஸ்து உலகிற்கு வந்து சிலுவையில் மரிக்க வேண்டும்? சிந்தித்து பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்து முன்னதாக வியாகுலத்தோடு தம் பிதாவிடம் வேண்டிக் கொள்கிறார். அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும். இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும். ஆகிலும் என் சித்தத்தின்படியல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்றார். ஆனால் பிதாவானவர் தன்னுடைய குமாரனை பார்த்து, மகனே, அது முடியாது. கண்டிப்பாக நீ அந்த பாடுகளுக்குள்ளாக கடந்து போக வேண்டும் என்று கூறினார். தேவன் தம்முடைய குமாரனை சிலுவையின் பாடுகளுக்கு அனுமதித்த பின்பு நாம் தேவனிடம் இப்படி கூறினால் அவர் மனம் எவ்வளவாக பாடுபடும்? எனக்கு இந்த வகையான ரட்சிப்பு தேவையில்லை. அவர் மரிக்காமல் இருந்தாலும் என்னால் ரட்சிப்பை அடைய முடியும் என்று கூறலாமா? நான் 10 கற்பனைகளை கை கொண்டிருக்கிறேன். நான் வரி பணத்தை செலுத்திவிட்டேன். நான் யாரையும் கஷ்டப்படுத்தினதில்லை. ஆதலால் அவர் சிலுவையின் பாடுகளை அனுபவித்திருக்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறினால் அது மதியீனமான காரியம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின முதல் 4 அதிகாரங்களில் நம்மை நாமே ரட்சிக்க முடியாது என்பதை தேவன் அறிவார் என்று தெளிவாக கூறுகிறார். ஆனால் தான் அவர் சரித்திரத்தில் இடம் பிடித்து மனித ரூபம் எடுத்து நம்மை ரட்சிக்க வந்தார். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் நமக்கு ரட்சிப்பு இல்லை. இதை தேவன் நன்கு அறிந்தபடியினால் இப்படி செய்தார். தேவன் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால், நாம் இந்த நற்செய்தியை விசுவாசிக்க வேண்டும். தேவன் இந்த நற்செய்தியை பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தின் மூலமாக நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். இப்படி தேவன் நாம் ஒவ்வொருவரும் அவரையும் அவர் செய்து முடித்த காரியங்களையும் விசுவாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். முதல் 8 அதிகாரங்களில் தேவன் எப்படி நம்மை தம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி ரட்சித்து நீதிமானாக்கினார் என்பதை கூறுகிறார். தேவ திட்டத்தின்படி நீதிமானாக்கப்படுதல் என்பது அநேக பகுதிகளை கொண்டது. 1 முதல் 8 அதிகாரங்கள் தேவ திட்டத்தின்படி நீதிமானாக்கப்படுதலின் தெளிவான கருத்தை வலியுறுத்துகிறதாய் விளங்குகிறது. தேவன் தாம் இந்த திட்டத்தை உருவாக்கியவர். தேவனுடைய கிருபைதான் இந்த திட்டத்தின் மூலதனமாகும். இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவைதான் இந்த திட்டத்தின் அஸ்திபாரம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலே இந்த திட்டத்தின் உத்தரவாதம் என்று பவுல் கூறுகிறார். பின்னர் அவர் நம்மை பார்த்து, இந்த அநாதி திட்டம் நம்மில் செயல்பட விசுவாசம் மிகவும் அவசியமானது. நம்மிடம் விசுவாசம் இல்லை என்றால் இந்த உன்னதமான திட்டம் நம்மில் செயல்பட முடியாது. ஆனால் தான் தேவன் தாம் செய்த எல்லாவற்றையும் நாம் அறியும் போது அதை விசுவாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
விசுவாசமே நாம் ரட்சிப்பை அடைவதற்கு முக்கிய காரணம். நம்முடைய நற்கிரியை நம்மை ரட்சிக்காது, ஆனால் அவைகள் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்த உறுதுணையாக அமையும். நம்முடைய நற்கிரியை நம்முடைய விசுவாசத்தை உண்மை என்பதை பறைசாற்றும். ஆதலால் நம்முடைய விசுவாசம் உண்மையுள்ளதாக அமைவதற்கு நம்முடைய நற்கிரியைகளே சாட்சியாகும். முதல் 8 அதிகாரங்கள் உன்னதமான நீதிமானாக்கப்படுதலின் இறையியல் தொகுப்பாகும். வேதாகமத்தில் உள்ள வசனங்களை கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் விளக்குவது சாத்தியமாகும். நாம் என்ன சொல்ல விரும்புகிறோமோ அதை வேதத்தில் உள்ள வசனங்களை கொண்டு சொல்லலாம். அதனால் தான் நாம் வேதத்தை ஆராயும் போது அந்த புத்தகத்தின் முக்கிய கருத்தை முதலாவதாக கண்டறிய வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபத்தை நாம் தீர்க்கமாக அணுகும் போது அங்கே 1 அதிகாரத்தில் உள்ள 17 வசனம் முதற்கொண்டு வாதம் 5 அதிகாரம் 2 வசனம் வரை நடைபெறுகிறது. ஒரு தொடர்வாத கருத்தை இந்த வசனங்களில் பவுல் வலியுறுத்துகிறார். தேவன் தம்முடைய அநாதை திட்டத்தின்படி நம்மை எப்படி நீதிமானாக்குகிறார் என்பதை விளக்குகிறது. ரோமர் 5 அதிகாரம் 1 வசனத்தில் பவுல் முதல் 4 அதிகாரத்தில் உள்ள கருத்தை சுருக்கமாக தெளிவாக கூறியுள்ளார். ஆதலால் இவ்விதமாக என்கிற வார்த்தையை 1 வசனத்தில் காண்கிறோம். இவ்விதமாக என்பதை நாம் நிறுத்தி நிதானமாக ஆராய வேண்டும். அது ஒரு திருப்பு முனையாக அவருடைய வாதத்தில் அமைகிறது. 5 அதிகாரம் 1 வசனத்தில் இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கப்படியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று கூறுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 4 அதிகாரத்தில் முழுவதும் ஆபிரகாமின் வரலாற்றை பற்றியே கூறியுள்ளார். எப்பொழுதெல்லாம் புதிய ஏற்பாடு விசுவாசத்தை பற்றி கூறுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆபிரகாமை பற்றி கூறும். பவுல் விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமின் வாழ்க்கையையும் அனுபவங்களையும் இங்கே கொண்டு வருகிறார். ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை முழுமையாக நம்பினான். ஆதலால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவன் விசுவாசத்தினாலே தேவன் அவனை குறித்து நீதிமான் என்று சாட்சி கொடுத்தார். தேவன் ஆபிரகாமுக்கு உனக்கு அநேக ஜாதி சந்ததி கொடுப்பேன் என்று சொன்னபோது அவர் 75 வயது உடையவராக இருந்தார். அப்பொழுது அவருக்கு ஒரு குழந்தையும் இல்லை. ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயரோ அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்பதாகும். யாராவது அவரிடம் அநேகம் ஜாதிகளுக்கு தகப்பனாக இருக்க வேண்டுமானால் அநேக குழந்தைகள் இருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டால் அவர் இப்போது எனக்கு இல்லை என்றாலும் எனக்கு எப்படியும் கிடைக்கும் என்று விசுவாசத்தோடு கூறுவார். தேவன் இதைத்தான் விரும்பினேன், நான் வாக்குத்தத்தம் பண்ணினேன், அவன் விசுவாசித்தான் என்று கூறுகிறார். அன்பானவர்களே, நாம் உண்மையிலே தேவனை புரிந்து கொண்டு அவரை விசுவாசித்து அவரால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம் என்று நம்புகிறோமா? அப்படி நம்புகிறதற்கு 2 காரணங்கள் உள்ளன. முதலாவது, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்றும், இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணமே மூல காரணமாக இருக்கிறது என்றும் நாம் விசுவாசிக்கும் போது தேவனால் நீதிமானாக்கப்படுகிறோம். நாம் விசுவாசிப்பது மிகவும் அவசியமான ஒன்று. ஏனென்றால் அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் தேவனால் நீதிமானாக்கப்படுவான் என்று கூறுகிறார். நாம் என்றாவது பரிசுத்த ஆவியானவராலே ஏவப்பட்டு ரோமர் எழுதின நிருபத்தை வாசித்து சமாதானத்தை பெற்றதுண்டா? இல்லை என்றால் இப்பொழுதே இந்நேரமே நாம் ஆபிரகாமைப் போல் விசுவாசிப்போம். நாம் இவ்வுலகில் தேவனுக்காக வாழ அவருடைய கிருபைகளை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பவுல் 5 அதிகாரம் 2 பகுதியில் விளக்கி கூறுகிறார். முதல் 4 அதிகாரங்களில் பவுல் நாம் எப்படி நீதிமானாக்கப்பட வேண்டும் என்பதையும் தேவனுக்கு முன்பாக பாவ அறிக்கை செய்ய வேண்டும் என்பதையும் கூறுகிறார். அடுத்த 4 அதிகாரங்களில் அவர் நீதிமானாக்கப்பட்ட மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை விளக்குகிறார். கடந்த நிகழ்ச்சியின் முடிவில் நாம் பவுலின் சிறந்த இறையியல் படைப்பாகிய ரோமருக்கு எழுதின நிருபத்தின் முதல் 4 அதிகாரத்தில் உள்ள மொத்த கருத்தை 5 அதிகாரம் முதல் 2 வசனங்களின் மூலமாக கற்றறிந்ததோடு அடுத்த 4 அதிகாரத்தின் முன்னுரையையும் கற்றுக்கொண்டோம். இந்த நிருபத்தில் உள்ள அடுத்த 4 அதிகாரங்களின் முன்னுரையை 5 அதிகாரம் 2 வசனத்தில் படிக்கிறோம். கவனியுங்கள். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். இந்த வசனம் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் முக்கியமான வார்த்தையாக காணப்படுகிறது. விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு ஒரு பாவமும் செய்யாதவர்கள் போன்று காணப்படுகிறோம். இந்த நற்செய்தியை தான் பவுல் முதல் 4 அதிகாரங்களில் தொகுத்து அளித்துள்ளார். நாம் இவ்வுலகில் வாழும்போது விழுந்து போகாமல் தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும்.
அப்படி தேவனுக்கென்று நம்மால் நிலைநிற்க முடியுமா? நாம் அவருக்கென்று வாழ அவருடைய கிருபை நமக்கு அவசியமானதாகும். கிருபை என்ற வார்த்தையின் கிரேக்க பதம் கேரிஸ் என்பதாகும். நமக்கு கிருபை அவசியம். நாம் தேவனுக்கென்று நிலைநிற்க வேண்டுமானால் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் பவுல் இங்கே கூறுகிறார். கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தின் மூலமாக நீதிமானாக்கப்பட்டு தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நாம் தேவனுக்கென்று நிலை நிற்கவும் அவரை மகிமைப்படுத்தும் வாழ்க்கை வாழவும் நமக்கு கிருபையானது அருளப்பட்டிருக்கிறது. அதைத்தான் பவுல் அடுத்த 4 அதிகாரங்களில் நமக்கு விவரிக்க இருக்கிறார். மேலும் பவுல் 5ஆம் அதிகாரத்தின் பின்பகுதியில் நமக்கு ஓர் உன்னதமான செய்தியை கூறுகிறார். இங்கே பவுல் நீதிமான்கள் என்று அறிவிக்கப்பட்ட மக்கள் எவ்வாறு நீதிமான்களாக வாழ்வது என்பதை 4 ராஜாக்களாக உருவகப்படுத்தி நமக்கு விளக்குகிறார். முதலாவது ராஜா பாவம். பாவமானது நம்மை மேற்கொண்டு வெற்றி கொள்கிறது. இவ்வுலகில் பாவமானது பிரவேசித்து மனிதனை சூழ்ந்தது. பாவம் நம்மை ஆள ஆரம்பித்தது, மேற்கொள்ள துவங்கியது. பாவம் அன்று எப்படி இருந்ததோ அப்படியே இன்றும் இருக்கிறது. பாவம் ஏன் உலகில் பிரவேசித்தது என்பதை பவுல் இங்கு விளக்க முற்படவில்லை. நம்மில் யாருமே பாவம் எங்கிருந்து வந்தது என்றோ அல்லது பாவத்தை தேவன் ஏன் அனுமதித்தார் என்றோ கூற முடியாது. உண்மையில் அதற்கு விடைகளும் தெரியாது. ஆனால் பாவம் உலகில் இருக்கின்றது என்பது மட்டும் தெரிகிறது. பவுல் பாவமானது உலகில் பிரவேசித்தது, பிரவேசிக்கின்றது, எந்நேரமும் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. பாவமானது நம்மை மேற்கொள்ளக்கூடியது. அது நம்மோடு இணைந்ததாக மாத்திரமல்ல, நம்மை மேற்கொள்ளக்கூடியதாகவும் நம்மை வீழ்த்துகிறதாகவும் இருக்கின்றது. ஆதலால் பாவமானது உலகத்தில் பிரவேசித்து நம்மை சூழ்ந்து நம்மை ஆளக்கூடியதாக இருக்கிறது என்று கூறுகிறார். இப்பொழுது பாவத்தை தொடர்ந்து இன்னும் ஒரு காரியம் பிரவேசிக்கின்றது. அதுதான் மரணம் என்று பவுல் கூறுகிறார். பவுல் இங்கு மரணம் என்பதை பாவத்தின் விளைவாக கருதுகிறார். ஆதலால் தான் ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று குறிப்பிடுகின்றார். இந்த வசனத்தில் பாவமானது எப்பொழுதும் விளைவுகள் கொண்டதாயும் அவை மோசமானதாகவும் மாத்திரமல்ல, எப்பொழுதும் மரணத்திற்கு வழி நடத்தக்கூடியதாகவும் இருக்கும் என்று கூறுகிறார். ஆதலால் எப்பொழுது பாவம் நம் வாழ்க்கையில் பிரவேசிக்கின்றதோ அப்பொழுது அது நம்மை சூழ்ந்து நம்மை ஆள துவங்குகின்றது. பாவமானது நம்மை சூழ்ந்து ஆள துவங்கும் போது பாவத்தின் விளைவுகளும் பின்தொடரும். கடைசியாக பாவத்தின் விளைவுகளும் நம்மில் பிரவேசித்து நம்மை சூழ்ந்து நம்மை ஆளும். ஏனென்றால் பாவமானது நம்மை மேற்கொள்ளக்கூடிய செயலாகும். மீண்டுமாக ஒரு துர்ச்செய்தியை கூறிய பின்பு பவுல் இப்பொழுது ஒரு நற்செய்தியை கூறுகிறார். 3வது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் வந்து பாவத்திற்கு எதிராக நம் வாழ்வில் பிரவேசித்து நம்மை சூழ்ந்து நம்மை ஆள துவங்குகிறார். முதல் 2 ராஜாக்கள் துர்ச்செய்தியாக இருந்தன. ஆனால் இயேசு ராஜா பிரவேசித்தது நற்செய்தியாகும். இயேசு கிறிஸ்து உலகில் அவதரித்தார். அவர் மனிதனுக்கு மீட்பை உண்டு பண்ணினார். அவர் உலகில் வந்தபோது எதற்காக உலகில் வந்தாரோ அந்த நோக்கங்களை எல்லாம் நிறைவேற்றினார். பின்னர் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து வெற்றி பெற்றார். அவர் பாவத்தை சிலுவையில் வெற்றி சிறந்தார். கல்வாரி சிலுவையில் மரிக்கும் முன்னதாக தேவன் எல்லாம் முடிந்தது என்று கூறினபடியால் நம் ரட்சிப்புக்காக செலுத்த வேண்டிய விலைக்கரையை முழுவதுமாக செலுத்தினார். அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தபடியால் மரணத்தை வென்றவர் என்பதையும் நாம் அறிகிறோம். 4வது ராஜா நாம் தான். இதுவும் நற்செய்தியே. நாம் அனைவரும் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டோம். விசுவாசத்தினாலே கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டோம். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று இயேசு கூறுகிறார். மேலும் ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை கவனியுங்கள். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து எனும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இன்னும் வேறு விதமாக கூறப்போனால் நாம் பாவத்தை வெற்றி கொள்ள முடியும். விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்து மூலமாய் ஜீவனை அடைந்து ஆளுவோம் என்று பவுல் கூறுகிறார். பவுல் இங்கு ஒரு துர்ச்செய்தியை கூறுகிறார். பாவமானது வெற்றி கொள்ளக்கூடியதாகும். நாம் பாவத்தோடு ஒத்து வாழ முடியாது. பாவமானது மரணத்தை வருவிக்கும். பாவமானது புற்றுநோயை போன்றது. புற்றுநோய் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து விடுவது போல் பாவமும் நம்மை அழித்துவிடும். ஆதலால் நாம் பாவத்தோடு ஒத்துப்போக முயற்சிக்க கூடாது.
பாவமானது நம்மை மேற்கொள்ளக்கூடியதாகவும் அதன் விளைவு மரணமாயும் இருக்கின்றபடியால் அதை பவுல் துர்ச்செய்தியாக கூறுகிறார். அதன் பின்னர் ஒரு நற்செய்தியை கூறுகிறார். இயேசு கிறிஸ்து ஒரு வெற்றி வேந்தர். அவர் பாவத்தை மேற்கொள்கிறார். இயேசு கிறிஸ்து ஆளுகின்றபடினாலே நாமும் அவர் மூலமாக ஆளுகை செய்வோம். இயேசுவோடு ஆளுகை செய்தால் நாமும் வெற்றி பெறுவோம். இதைத்தான் 5 முதல் 8 வரை உள்ள அதிகாரங்களில் வாசிக்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்களாக எவ்வாறு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்பதை 5 முதல் 8 அதிகாரங்களில் வாசிக்கிறோம். நாம் 7, 8 அதிகாரங்களை வாசிக்கும் போது அங்கே கிறிஸ்துவுக்குள்ளாக வெற்றி வாழ்க்கை வாழும்போது ஏற்படுகிற போராட்டங்களை தெளிவாக விவரித்துள்ளார். பவுல் 5 அதிகாரம் பின்பகுதியில் 4 முக்கிய கருத்துக்களை விவரித்தது போல அவர் 7, 8 அதிகாரங்களிலும் 4 ஆவிக்குரிய நியாயப்பிரமாணங்களை கூறுகிறார். நாம் இயேசு கிறிஸ்து மூலமாக வெற்றி கொள்ள வேண்டுமானால் இந்த 4 ஆவிக்குரிய நியாயப்பிரமாணங்களை கற்றறிவது மிகவும் அவசியமாகும். முதலாவதாக பவுல் 7 அதிகாரத்தின் பின்பகுதியில் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை விளக்குகிறார். வேத புத்தகமே தேவனுடைய நியாயப்பிரமாணமாகும். தேவனுடைய நியாயப்பிரமாணம் ஒரு பெரிய அற்புதமாகும். வேத புத்தகம் நமக்கு விசுவாசமாகிய விலையேற பெற்ற பரிசை அளித்திருக்கிறது. வேத வார்த்தை என்பது கரை திரையற்ற விதை போன்றது. அது நம்மில் ஆவிக்குரிய வாழ்க்கையை உருவாக்கக்கூடியதாக காணப்படுகிறது. வேத வார்த்தை நாம் மறுபிறப்படைய உதவுகிற கருவியாக இருக்கிறது. தேவனுடைய நியாயப்பிரமாணம் அதிக வல்லமை கொண்டது. தேவனுடைய நியாயப்பிரமானது செயல் வடிவம் கொண்டது. தேவனுடைய நியாயப்பிரமானது பாவம், மரணம் என்பவைகளின் நியாயப்பிரமாணத்தை வெளிப்படுத்துகிறது. அதுதான் பாவத்தினால் வருகிற விளைவாகும். நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய முகத்தை கண்ணாடியில் பார்த்து சரி செய்து கொள்கிறோம் அல்லவா? கண்ணாடி நம்முடைய புற தோற்றத்தை சரி செய்து கொள்ள உதவுகிறது. நம்முடைய தோற்றத்திற்கு ஏற்ப கண்ணாடியை பார்த்து நம்முடைய தோற்றத்தை சரி செய்து கொள்கிறோம். நாம் வெளியே சென்று வெளி உலகை சந்திக்கும் முன்னதாக நம்முடைய வெளி தோற்றத்தை சீர்படுத்த பேருதவியாக கண்ணாடி திகழ்கிறது. யாக்கோபு எழுதின நிருபம் 1 அதிகாரத்தில் தேவனுடைய வார்த்தையை கண்ணாடியாக விளக்கப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையானது நாம் ஆவிக்குரிய நிலையில் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. தேவனுடைய வார்த்தை நம்முடைய பாவ வாழ்க்கையை நமக்கு தெரிவிக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு ஆவிக்குரிய கண்ணாடியாக யாக்கோபு எழுதின நிருபத்தில் சித்தரிக்கப்படுகிறது. போதகர் ஒருவர் வேத பாட வகுப்பு நடத்தி கொண்டிருந்தார். அந்த பகுதி ஊழியரும் மொழிபெயர்ப்பு செய்ய அவரோடு செல்வது வழக்கம். அந்த வேத பாட வகுப்பில் 30 பெண்கள் மட்டுமே கலந்து கொண்டனர். அவர்கள் அனைவரும் தரையில் அமர்ந்து வேதாகமத்தை கற்றுக்கொள்வார்கள். ஒரு நாள் ஊழியர் போதகரை அழைத்து வரும்போது இந்த பெண்கள் அனைவரும் தங்களை விலை உயர்ந்த அழகு சாதனங்களால் அலங்கரித்து வருகின்றனர். இதற்காக அவர்கள் செலவிடும் நேரம் 3 மணி நேரமாகும் என்று கூறினார். மேலும் இங்கு வரும் ஒரு பெண்மணி பலரையும் வேதாகமம் கற்றுக்கொள்ள அழைத்து வருகிறார் என்றும் கூறினார். அன்று போதகர் போதித்துக் கொண்டிருக்கும் போது அந்த பெண்மணி, ஐயா, வேதாகமம் ஜன்னல் வழியாக வரும் சூரிய ஒளி போல் எனக்கு தோன்றுகிறது. சூரிய ஒளி ஜன்னல் வழியாக அறைக்குள் வரும்போது ஜன்னலில் உள்ள அழுக்கு தெளிவாக தெரியும். அதுபோல் நீங்கள் வேத வசனத்தை விவரிக்கும் போது என்னுடைய பாவ வாழ்க்கை எனக்கு தெரிகிறது. இத்தனை பெண்களை பெருமையாக இங்கு அழைத்து வருவதை குறித்து இன்று வெட்கப்படுகிறேன் என்று கூறினாள். போதகர் ஊழியர் கூறியவைகளை நினைவு கூர்ந்து வேத வசனங்களை கண்ணாடியோடு ஒப்பிட்டு பேசினார். கண்ணாடி இல்லாமல் நாம் வாழ முடியுமா? நம் வெளித்தோற்றத்தை சரி செய்ய கண்ணாடி தேவை. அதுபோலவே நம்முடைய வாழ்க்கையை சரி செய்ய வேத வசனம் தேவை என்று கூறினார். அந்த பெண்கள் இந்த ஓமையை மிக தெளிவாக புரிந்து கொண்டார்கள். இவ்வாறு தேவனுடைய வார்த்தை பாவ பிரமாணத்தை வெளிப்படுத்துகிறது. ரோமர் 8 அதிகாரத்தில் பவுல் 3ஆம் நியாயப்பிரமாணம் பற்றி கூறுகிறார். பவுல் அதை கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்று கூறுகிறார். பவுல் இதை நற்செய்தியாக இங்கு அறிவிக்கிறார். ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று என்று கூறுகிறார். பவுல் 7, 8 அதிகாரத்தில் ஆவிக்குரிய நியாயப்பிரமாணத்தையும் பாவம், மரணம் என்ற பிரமாணத்தையும் விளக்குகிறார். தேவனுடைய நியாயப்பிரமானது பாவம், மரணத்தின் பிரமாணங்களை நம் வாழ்க்கையில் செயல்படுகிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆகிலும் ஒரு நற்செய்தி உண்டு. இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்றொரு பிரமாணம் உண்டு. இந்த பிரமாணமானது ஆவிக்குரிய வானவில் விதியை போன்று உள்ளது. இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணமானது பாவம், மரணம் என்பதின் பிரமாணத்தை மேற்கொண்டு நாம் பாவமில்லாமல் வாழவும்
அதன் விளைவுகளால் பாதிக்கப்படாமல் இருக்கவும் உதவுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 4ஆம் ஆவிக்குரிய நியாயப்பிரமாணத்தை விளக்குகிறார். அது மிகவும் பயனுள்ளதாகும். பவுல் அதை சிந்தையின் பிரமாணம் என்று கூறுகிறார். இந்த அதிகாரத்தில் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் என்று பவுல் கூறுகிறார். அன்பானவர்களே, நம்முடைய சிந்தையை பற்றி வேத வசனம் என்ன கூறுகிறது என்று பார்ப்போம். நாம் இவ்வுலகில் ஒன்று வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவோ அல்லது இருளின் பிள்ளையாகவோ தான் இருக்க முடியும். அது நம்முடைய கண்ணோட்டத்தையும் நடக்கையும் பொறுத்து அமைகிறது. கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. கண் தெளிவாக இருந்தால் சரீரம் முழுவதும் பிரகாசமாக இருக்கும். கண்ணானது கெட்டதாக இருந்தால் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இது எதை நமக்கு அறிவிக்கிறது? இந்த 4 ஆவிக்குரிய பிரமாணங்களிலும் இந்த சிந்தையின் பிரமாணமே மிகவும் முக்கியமானது என்பதை காட்டுகிறது. நம்முடைய ஆவிக்குரிய நிலை என்ன? கிறிஸ்துவின் சிந்தையை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்வோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் தேவன் நம்மை மாற்றுவார். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். எங்கள் முகவரி: வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.